ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் 2024 கோலகலமாக முடிஞ்சிருச்சு. கேகேஆர் சாம்பியன் ஆயிட்டாங்க. பீடா வெல்கம் டு த ஷோ. சிறப்பான தரமான சம்பவம். கம்பீர் வந்து சென்னையிலே செஞ்சுட்டாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையில் அந்த டீம் எல்லாருமே தே பிளே லைக் எ டீம் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். சாம்பியன்ஷிப் வின்னிங் சைடு நம்ம முதலே சொன்னோம், அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்எஸ் அந்த எதர் ஹேண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் கிரிக்கெட் ஆடினாங்க. அவங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ். டிசர்வ் டு வின் தான் போத் டீமுமே. பட் டுடே வாஸ் நாட் தேர் டே, அப்படிதான் சொல்லணும். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இந்த மாதிரி தான் சார் ஆகும் பிளே ஆஃப்ஸ். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, ட்விட்டர்ல வந்து ட்ரோல் பண்றாங்க எஸ்ஆர்எச். இதுக்கு பதிலா ஆர்சிபி வந்திருக்கலாமே, ராயல்ஸ் வந்திருக்கலாமேன்னு. அதாவது ஒரு ஒரு 70 டேஸ் டோர்னமெண்ட் அவ்வளவு கஷ்டப்பட்டு பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து குவாலிஃபையருக்கு வந்து குவாலிஃபையர்ல ஒரு ஹியூமிலியேட்டிங் டிஃபீட் ஆஸ் சிமிலர் ஆஸ் திஸ் டிஃபீட், இதோட ஒரு பெரிய டிஃபீட் 13.4 ஓவர்ஸ்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிலோ பார் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சுட்டு இட் ஹேப்பன்ஸ். அவங்க பாசிட்டிவா பண்ணாங்க. ஆக்சுவலி தே ஒன் த டாஸ் அண்ட் தே பேட்டட் ஃபர்ஸ்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா தே நெவர் காட் கோயிங். அதே மாதிரி திருப்பியும் வந்து அதாவது என்னன்னா உங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் வந்து திருப்பி அந்த சமாத பத்தி நம்ம சொன்னோம். இட் இஸ் நாட் அபவுட் பாயிண்டிங் இண்டிவிஜுவல்ஸ். திருப்பி என்ன பண்ணாங்க அந்த சுச்சுவேஷன்ல, ஸ்டார்க்கும் வைபவராரும் இவ்வளோ ஸ்விங் பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்க ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு நிதிஷ் ரெட்டியை திருப்பி இறக்குறீங்க. கேட்டா கிளாசன் வந்து அவுட் ஆயிட்டாருன்னா, கிளாசன் வந்து அவுட் ஆனா பரவாயில்லையா உங்களுக்கு? கிளாசன் இஸ் சம்ஒன் வேர் யூ ஹேவ் டு கிவ் ஹிம் தி ரெஸ்பான்சிபிலிட்டி டு bail them out of the situation what they when they lost 3 wickets. இப்ப அதுக்கப்புறம் கிளாசன் பாத்தீங்கன்னா அடிக்கவே இல்லை கிளாசன். ஏன்னா அடிச்சா க்ளோஸ், 100 ஆல் அவுட்னு அவருக்கு தெரியும். அவர் நேச்சுரல் இன்னிங்ஸை கட் பண்ணி பேக் ஃபுட் பிக்சர் பாரு ஸ்பின்னர்ஸ. அவ்வளவு பெருசா திரும்பவும் இல்லை, எந்த இதுல அடிக்க முடியும்? அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஏன் வந்து அந்த கிளென் பிலிப்ஸ் அவங்க ட்ரஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி சமாத பேக் பண்ணிட்டே இருந்தாருங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இவ்வளோ பேட்டட் 20 balls வித் அத்தாரிட்டி. யூ நெவர் நோ, இட் ஆல்சோ காட் அவுட் ஃபர்ஸ்ட் பால். குறைன்னு நான் சொல்லல, பட் திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். உங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் அண்ட் யூ ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் அ டீம் which is superior in all departments of the game put together any other 9 teams which has competed against them the whole competition. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்னிஃப் நீங்க கொடுத்தீங்கன்னா, இப்ப இப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டாரு மிச்சேல் ஸ்டார்க்கு T20 வேர்ல்ட் கப்ல என்ன பண்ண போறாரு அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா முதல் 3 பாலும் திருப்பியும் வந்து அப்படியே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஃபுல்லர்ல இருந்து ஒரு சிக்ஸ்த் ஸ்டம்ப் போட்டாங்க. 3 பாலும் வீசினாரு. 3 பாலும் வீசினாரு உடனோ. இப்போ உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க ஆடுறீங்கன்னா, அப்ப அவங்களோட ஸ்ட்ரென்த் ஸ்விங் பாலிங் அப்படின்னா நீங்க என்ன பண்ணும்? ஓகே, நான் வந்து பவர் பிளேல வந்து ஒரு 2 ஓவர் ஸ்டார்க்கு விக்கெட் கொடுக்கலன்னா 3வது ஓவர் போட மாட்டாரு அவரு. அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸே இல்லாம ரொம்ப ஒரு அதுக்கப்புறம் பீச் ஆஃப் அ பால். அது ஒரு 99 பெஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் ஆடினாலும் போல்ட் அது. அது குறைய சொல்ல மாட்டேன் அவர் அவுட் ஆனது. பால் ஆஃப் த டோர்னமெண்ட்னு டாம் மூடி சொன்னதா கேள்விப்பட்டேன். சந்தேகமே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் 3 பால்ஸ் என்னாச்சு, ஒரு ஒரு சிக்ஸ்த் ஸ்டம்ப் ஃபுல்லர் லென்த் ஷேப்பிங் அவே, காலே நகராம ஒரு விசி பிளே அண்ட் மிஸ். 2வது பால் திருப்பி ஒரு பிளே அண்ட் மிஸ். 3வது பால் திருப்பி விசி பாயிண்ட்ல போயிட்டு ஒரு 2 ரன் அவுட் ஆக வேண்டியது தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இஸ் காட் அ பீச் ஆஃப் அ பால் அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் திரிபாட்டியும் அப்படியே அடிக்க போய் அவுட் ஆனாரு. ஸோ உங்களுக்கு போலிங் எக்ஸ்ட்ரா டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு அன்பிளேயபிள் பால் போட்டாரு வைபவரா. இதுல வந்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எஸ்ஆர்எச் கேன் பி ப்ரவுட் ஃபார் வாட் தே ஹவ் அச்சீவ்டு. ஐபிஎல் ஃபைனல்ஸ் போறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அதுவும் லாஸ்ட் டைம் வந்து 10th பிளேஸ் முடிச்சுட்டு இப்ப ஃபைனல்ஸ் வந்திருக்காங்கன்னா, ஜஸ்ட் போட் யுவர் தம்ஸ் அப் அண்ட் சே வெல் பிளேட் எஸ்ஆர்எச் அப்படின்னு. ஆனா அந்த கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு போல்டு டெசிஷன் அவங்க எடுக்காமலே விட்டாங்களே. They've been rallying around their top four, which was powerful enough winning the games for them. அவங்க ஸ்பின்னர்ஸ் பெருசா வந்து தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்பின்னர்ஸ் இந்த டோர்னமெண்ட். நிறைய டைம்ஸ் 200+ ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டாப் ஃபோர் வாஸ் ஃபயரிங், எவ்ரி திங் வாஸ் குட். டக்குன்னு உங்களுக்கு இந்த டிராவிஸ் ஹெட் சைலண்ட் ஆன உடனே இந்த டீமே வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு என்னன்னா, இதே டிராவிஸ் ஹெட் வந்துட்டு உங்களுக்கு ஏழியரா இந்த மாதிரி சைலண்டா இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது. உனக்கு பார்த்து வரீங்க தல ஐயோ நான் இல்லனே நான் இல்லனே. But nevertheless, they had a top class campaign. They entertained everyone. They made many people happy. Kudos to their coaching staff. Kudos to their players. KKR, you got nothing to say. That is the only team, according in my humble opinion. I also feel, in your humble opinion, they deserve to win the title more than any other team in the tournament. Bottom line.
கரெக்ட் தான். நம்ம முன்னாடியே சொன்னோம்ல சாம்பியன்ஷிப் வின்னிங் சைடு அப்படின்னு. தே லுக் லைக் தட். ஸோ தே ப்ரூவ் தட் டுடே. அதாவது தே ஹேட் டீம் ஃபார் ஆல் கண்டிஷன் ஸ்பீடாக அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்பின்னிங் விக்கெட்டா தே ஹேட் த அமுனிஷன். ஒரு கிராஸ் கவர் இருக்கா தே ஹேட் த அமுனிஷன். பயங்கர பேட்டிங் பிச்சா தே ஹேட் த அமுனிஷன். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. என்ன பிச்சை நீங்க கொடுங்க, என்ன கண்டிஷன்ஸ் நீங்க கொடுங்க, எங்ககிட்ட டீம் இருக்கு அப்படின்னு சொல்ற டீம் தான் நீங்க சொல்ற மாதிரி இந்த 70 நாள் மிகப்பெரிய அந்த போராட்டம் அதுல ஜெயிக்க முடியும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டீம் வேணும், ஒரு ஆல்ரவுண்ட் டீம். அது கேகேஆர் கிட்ட இருந்துச்சு. தே டிசர்வ் டு வின். அப்படிதானே சொல்ல முடியும் பீடா. அதே மாதிரி இன்னொன்னு, which two spinners, the spin twins, the best spin twins who can bowl 8 overs in the tournament, அந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம 2 பேரும் ஸ்ட்ராங்கா சொன்னோம். ஒன்னு உங்களுக்கு வந்து கேகேஆர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா the another team which had it was definitely ராஜஸ்தான் ராயல்ஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொரு டீமே which failed அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏன்னா தோனி பாய் யூஸ் பண்ற அளவுக்கு இந்த வருஷம் they never use the spinners as much they used to. சிஎஸ்கேவும் பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே விக்கெட் எடுத்தாரு, சிமர்ஜித் சிங் டீசென்டா போட்டாரு, ஸ்பின் வந்து இதுவா இருக்கு, பேட்டிங்கும் அவங்களுக்கும் இதுவா இருக்கு, ருத்ராஜ் கெய்க்வாட் டாப். அவங்களும் பாத்தீங்கன்னா when it comes to balance எந்த விதத்திலையும் கேகேஆருக்கு அவங்க குறைஞ்சவங்க கிடையாது. கேகேஆர் யூஸ் பண்ற மாதிரி இந்த ஸ்பின் சோக்க சிஎஸ்கே யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா they would have been in the finals. RCB punched above their weight. Their bowling definitely was one of the weakest. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இருக்கிற ஸ்பின்னர்ஸ் வச்சு ஓட்டி எப்படியோ இது பண்ணாங்க. கேகேஆர் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நானே ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு கேகேஆர் ஐபிஎல் இது பண்றேன்னா ஓகே அவன் எங்க ஸ்ட்ராங்கா இருக்கான், இங்க ஸ்ட்ராங்கா இருக்கானா, இங்க வீக்கா இருந்தானே இங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் கொடுத்தா அதுல பால ஆட்டுறதுக்கு ஒரு 3 ஃபாஸ்ட் போலர் ரஷித் ராணா, வைபவ் ஓவரா ஸ்டார்க் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் பார்த்தா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இருக்காங்க. எக்ஸ்ப்ளோசிவ்னஸ்னா டாப் 8 வரைக்கும் பேட்டிங் ஆடுறாங்க. யாருமே இது பண்ணலையா, ரசல் நான் வந்து போலிங் போடுறேன்னு அவர் விக்கெட் எடுக்கிறாரு போது இது வந்து இட் இஸ் அ சாம்பியன் டீம். 5 பேரை தான் ரீட்டைன் பண்ண முடியும். எப்படி ரீட்டைன் பண்ண போய் அடுத்த வருஷம் எப்படி இந்த கோர் காம்பினேஷன் அவங்க வந்துட்டு திருப்பி செட் பண்றாங்கன்றது that is going to be one interesting question. Any team that is going to sit to the auction table can crack the bowling combination what they need. That is a team which will win the next year's IPL. It is going to be interesting to see how teams prepare themselves in the auction which is scheduled in December for the mega auction. ஆமா, மெகா ஆக்ஷன் பிளானிங் எல்லாரும் போயிடுவாங்க. எஸ்ஆர்எஸ் இன்னொன்று பீடா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அந்த சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதும் மைண்ட்ல பிளே ஆகிட்டே இருந்துச்சா? அவங்களுக்கு எப்படின்னா லாஸ்ட் மேட்ச் பயங்கரமா திரும்பின உடனே அவங்க எப்படி யோசிச்சுட்டாங்கன்னா they don't want to bat second when the dew is not coming to give their top spinners, that is Narain and Varun Chakravarti, a chance. Add on to that Anukul Rai also. அதை அவங்க யோசிச்சிருப்பாங்க. யோசிச்சுட்டு let me not give them a chance. அவங்க என்னன்னா இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு டீசெண்டா ஸ்விங் ஆச்சு, இந்த அளவுக்கு எல்லாம் ஸ்விங் ஆகல. இப்ப நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தீப் சர்மா போட்டாரு, ஒரு பக்கம் ட்ரெண்ட் போல் போட்டாரு, செகண்ட் ஓவர் அஸ்வின் கொடுத்தாங்க. ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்றதுல டிராவிஸ் டிஸ்டர்ப் பண்ணணும்னு ட்ரெண்ட் போல் விக்கெட் எடுத்தாரு. ஒழிய இந்த அளவுக்கு வச்சு ஆட்ல அவரு. சோ அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா ஓகே இவ்வளவு பெருசா ஸ்விங் ஆகாது, நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டோம்னா ஸ்டார்க் த்ரெட் வந்து உங்களுக்கு எடுத்த உடனே பெட்டரா, இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸ் சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தியோட த்ரெட் பெட்டரான்னு யோசிச்சுட்டு அவங்க எடுத்த டெசிஷன் எல்லாம் கரெக்ட் சார். இப்ப ஈஸியா நான் வந்துட்டு இப்ப பாருங்க இப்ப ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அவங்கள குறை சொல்லணும் அப்படின்னா குறை சொல்லிடுவேன் நானு. இப்ப SRH பவர் பிளேல 40 for 3 அங்கேயே கேம் போச்சு. 7 to 10 நான் சொன்னேன், 7 to 10 விழுந்தவன் எழுந்திருக்கவே முடியாதுன்னு 21 for 1, 61 for 4 அங்கேயே கேம் போயிடுச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க எடுத்த டெசிஷன் ரைட்டு, பட் தேர் அப்ளிகேஷன் அக்கார்டிங் டு மீ was lacking where KKR bowling was top class. இப்ப 2-3 பால், இப்ப 3வது பால் அப்படி ஸ்விங் ஆகுதுன்னா டிராவிஸ் செட் போய் என்ன சொல்லிருக்கணும் அபிஷேக் சர்மாட்ட, ஓகே பால் வந்து பயங்கரமா ஸ்விங் ஆகுது, ஆஃப் ஸ்டம்ப கவர் பண்ணிக்கோ, அலோவ் ஸ்டார்க் டு போல் ஸ்ட்ரெயிட்டர் லைன்ஸ். அப்ப என்ன பண்ணுவார் ஸ்டார்க்கு, நேர யார்கர் போட பார்ப்பாரு ஃபீட்ல. மிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபிஷேக் சர்மா இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த லெக் சைடு. உடனே 2-3 பால் அலையுதுன்னு ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும் அவரு, ஆஃப் ஸ்டம்ப கவர் பண்ணிட்டு அங்க வந்துட்டு இவரோட போர் ஸ்டாக் டு போல் ஸ்ட்ரெயிட்டர் லைன்ஸ் லைக் யார்கர் லைக் திங். இந்த பால் பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஸ்டம்ப்ல பிச்ச அப்படியே ஸ்விங் ஆகி டப்புன்னு அடிச்சுட்டு போச்சு, பீட்டிங் த டிஃபென்ஸ். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நீங்க என்ன பண்ணோம், ஸ்ட்ராட்டஜிக்கலா டக்குன்னு அவுட் ஸ்மார்ட் த போலிங் அப்படின்னு. அதை அன்பார்ச்சுனேட்லி பண்ணல. அதுக்கப்புறம் கசாமசா எல்லாம் அடிக்கெல்லாம் போய் விக்கெட்டை கொடுத்துட்டாங்க.
ஸோ the decision of batting first is not right. It just didn't pay off. ஓகே. பட் நண்டலஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயின் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங் கேப்டன்சி கமின்ஸ் நிறைய நல்ல டிசிஷன்ஸ்லாம் எடுத்தாரு. அபிஷேக் சர்மா ஒரு பெரிய ப்ளஸ் எஸ்ஆர்ஹெச் மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா ஒயிட்டில் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பெரிய ப்ளஸ். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்லாம் இந்தியா தேடிட்டு இருந்த ஒரு அட்ரிபியூட் அது அவர்கிட்ட இருக்கு. ஹெட் வந்து ஒரு கேம் சேஞ்சிங், இது அவருக்கு சீசன் சேஞ்சிங், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு பீடா. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல இப்ப ரொம்ப நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க. நீங்க சொன்ன மாதிரி நிதிஷ் ரெட்டி ஒரு ஃபைண்ட், ஒரு பொட்டன்ஷியல் ரிட்டன்ஷன் அவங்களுக்கு. ஏன்னா புவனேஸ்வர் குமார் இஸ் கெட்டிங் ஓல்டு. ஏன்னா ரீடைன் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் டு ஷெல் அவுட் அட்லீஸ்ட் 6 crores. தே கேன் ஆல்வேஸ் பை பேக் புவனேஸ்வர் குமார் இஃப் தே வாண்ட் அப்படிங்கும்போது, அப்ப அவங்க இந்தியன் கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஒரு நிதிஷ் ரெட்டி, ப்ராபப்ளி ஈவன் நட்ராஜ். என்ன இன்னும் கொஞ்சம் உம்ரான் மாலிக்கை மட்டும் யூஸ் பண்ணி இருந்திருக்கலாமோ? இந்த கடைசி அப்புறம் நேரத்துல உங்களுடைய ஆசை வாஷிங்டன் சுந்தர். இல்ல அதுதான் நான் சொல்றேன் சார். இப்ப எப்படின்னா ஒரு ரவுண்டு வந்த அப்புறம் it is not that we are criticizing Samath or Aiden Markram. அதாவது நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, 4 மேட்ச் 5 மேட்ச் ஒரு டோர்னமெண்ட்ல போது ஒரு பேட்ஸ்மேன் நெட்ஸ்ல ஆடுறாரு, ஒரு கான்பிடன்ஸே இல்லாம 20 ரன் அடிச்சார் மார்க்ரம். he was never looking confident. ஃபர்ஸ்ட் ஒரு 4 போச்சு, 2வது ஸ்லிப் வச்சு தான் கைக்கு நேரம் வந்திருக்கும். that I can't believe why they didn't have the second slip and they are really having them on the throat. 2 ஸ்லிப் வச்சுதான் ஸ்ட்ரைட்டா 0ல கையில கொடுத்துருப்பாரு அவரு. அவர் அடிக்கிற மாதிரி தெரியல, டு பி ஆனஸ்ட் வித் யூ. அந்த கான்பிடன்ஸ், அந்த கிளாசி மார்க்கரம் பார்க்கல. சமாத் வாஸ் லேக்கிங் கான்பிடன்ஸ். அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் த கொஸ்டின் அபவுட் ஸ்கில், சம்டைம் இட்ஸ் அபவுட் த மென்டாலிட்டி, சம்டைம் இட்ஸ் அபவுட் கான்பிடன்ஸ். அப்படிங்கும்போது they have made a bold call of getting these 2 guys and they would have also tried Umran Malik. Not now, Umran Malik இப்ப ட்ரை பண்ண சொல்லிக்க மாட்டேன். ஒரு 5-6 மேட்ச் ஆனதுக்கு எக்ஸ்பிரஸ் பேஸ் இருக்கு சார். மயங்க் யாதவ் மாதிரி ஒருத்தர் வந்து செட் த டோர்னமெண்ட் ஃபயர் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அப்படிங்கும்போது we should have tried them and given a confidence. They are certainly skilled. உம்ரான் மாலிக் மாதிரி ஒரு ஆள் கிட்ட எல்லாம் வேலை வாங்குறதுலாம் அவ்வளவு கஷ்டமான இது கிடையாது. அது அவங்க அப்ப பண்ணலங்கும் போது இப்ப பண்றது நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் டெஃபினெட்லி I will still say that Washington Sundar and Glenn Phillips would have played in place of Samath and Markram. If would have made a difference in நீங்க கேக்குறீங்களா? I don't know. அது it be cruel to say that. இப்ப கிளென் பிலிப்ஸ் ஆடி வாஷிங்டன் சுந்தர் ஆடி அவங்க 120 அடிச்சிருப்பாங்க, டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. தப்பான ரிவ்யூ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் தட் குட் ஹவ் பீன் a better option. அதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் உங்களுக்கு இருந்ததுனால திருப்பி அவங்களுக்கு என்னாச்சு? ஓகே 113 they are not going to defend. Still they are forced to use that impact sub of Abdul Samad, which is definitely not in their plans at all. Their plans இப்ப நீங்க பாத்தீங்கன்னா it is வாஷிங்டன் சுந்தர் சப்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து மார்க்கண்டே சப்ல இருந்தாரு. they would have put a sizable total around 180. one of the spinners would have walked it. Definitely that would have been the plan. அந்த பிளான் பிரேக் ஆச்சு. லாஸ்ட் மேட்சே ராஜஸ்தான் ராயல்ஸ் பிரேக் ஆகி நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னா நான் தான் சொல்ல நேசமே என்ன பண்ணுவாங்க, நோ 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 வின்னிங் காம்பினேஷன். நிறைய லீக்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன், நிறைய கோச்சஸ பார்த்திருக்கேன். அப்படியே தட்டி கொடுப்பாங்க என் தோல்ல, இல்லப்பா வின்னிங் காம்பினேஷனை போயிடலாம், நீ சொல்றது சரிதான், பட் எதுக்குப்பா வின்னிங் காம்பினேஷனை மாத்தணும்? அந்த மாதிரி ப்ரோஆக்டிவ் திங்கிங்கா இருந்தா ஒருவேளை ஏதாவது மாறி இருக்கலாமோ. அது மாறத்துக்கு சான்ஸே கொடுக்காம போயிட்டாங்க. பட் ஸ்டில் ஐ வுட் சே லைக் வாட் யூ செட், தட்ஸ் a tremendous campaign for SRH. they can be proud of that. இந்த பக்கம் வந்து கேகேஆரும் வந்து எக்ஸ்ட்ராடனரி யங்ஸ்டர்ஸ், அர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, இந்த ஷக்கீப்லாம் வந்து ஃபயர். அவருக்கு அன்பார்ச்சுனேட்லி சான்ஸும் கிடைக்கல. அவரு பேட்டிங்ல பாத்தீங்கன்னா அங்கிரிஷ் ரகுவம்சி, இவரு வேற இருக்காரு, ராமந்தீப் வேற இருக்காரு, ஆல்ரவுண்டர். அவனும் வந்து எக்ஸ்ட்ராடனரி யங்ஸ்டர்ஸ் ஒரு 5-6 பேர் நமக்கு தெரிஞ்சே இன்னும் அவங்க ஸ்கவுட் பண்ணி நிறைய வச்சிருக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஒரு பக்கம் இருக்கலாம், ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா, சீனியர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும், நரைன், ரசல் லெஜெண்ட்ஸ் இருந்தாலும், பியூட்டிஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த டீம்ல அழகா செட்டில் ஆயிட்டாங்க. பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் அது ஒரு பெரிய கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் தேர் சக்சஸ் பீடா. ராமன்தீப் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா 50 எல்லாம் எந்த மேட்சும் அடிக்கல. பட் நீங்க ஆனா அவர் உட்கார வைக்கல. 2 மேட்ச் இல்ல நீ உட்காரு அப்படின்னு இந்த வேற டீம் மாதிரி பண்ணல. அவங்க ரோல் என்ன, 7 பால்ல கடைசியில போய் 18ல இருந்து 20 ரன் அடிக்கணும். போலிங் கிடைச்சா போலிங், ஃபீல்டிங்ல எஸ் பின் எலக்ட்ரிக். அப்படிங்கும் போது அவங்களுக்கு எப்படின்னா, ரசல் இஸ் டெலிவரிங் அட் த எண்ட், ராமன்தீப் இஸ் டெலிவரிங் அட் த எண்டுங்கும் போது அந்த டாப் 3 ஹார்டா போறதுக்கான லைசன்ஸ் குர்பாசம் வந்து என்ன பண்ணாரு பாருங்க, எக்ஸாக்ட்லி லைக் டு லைக் வாட் சால்ட் டிட். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, வந்த உடனே சால்ட்டுக்கு பதில் ஆடுற, அடுத்த வருஷம் மெகா இது ஆக்ஷன் இருக்கு, நான் ரன்
அதெல்லாம் கிடையாது. இந்த பாரு, நீ அதெல்லாம் பத்தி கவலைப்படாத. வாட் யுவர் ரோல் இஸ் ஆப் நரேன் அண்ட் குர்பா ஷுட் கோ ஹார்டு. வெங்கடேஷ் ஐயரோ இஸ் கோயிங் ஹார்டு. ஒன்லி ஷ்ரேயஸ் ஐயர் இஸ் ட்ரைங் டு சி பிளே பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரிங்கு சிங் கேன் பிளே டபுள் வே அரவுண்ட். ராணா கேன் ஆல்சோ பிளே அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன். ரெண்டு பவர்ஃபுல் பினிஷர் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது தி நெவர் ஹெல்ட் பேக் அட் ஆல் வித் தியர் அப்ரோச். நோ மேட்டர் வாட், திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் டு. அதே ப்ராப்ளம் சன்ரைசர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களும் இந்த டாப் டூ பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ் இந்த ஐபிஎல், ஹோல் ஐபிஎல். வுட் ராதர் சே த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ். ஆனா உங்களுக்கு என்ன, இப்போ வந்து திரிபாட்டி வந்து 2 மேட்ச் இருக்கும்போது தான் கொண்டே வந்தாங்க. நிதிஷ் ரெட்டி பாத்தீங்கன்னா இஸ் a good player, but can he be compared with Shreyas Iyer or நிதிஷ் ராணா with his experience? No. கிளாசன் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் டிமோட் பண்ணி அவரும் கடைசியில பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அடிச்சாரு. அந்த பழைய கிளாசனை நீங்க பாக்கல. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாசன் பயங்கரமா அடிச்சாரு போன சீசன். அததான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேட்டர் ரெண்டு ஷாபாஸ் அஹமது, சமாதி யூ cannot put your money on பினிஷருக்கு உங்களுக்கு ஆளே கிடையாது. நீங்க கமின்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மேட்சும் 5 ஓவர் பேட்டிங் ஆடுறாருன்னா இட் இஸ் a saddest thing to see, particularly you are making use of the impact set and then Cummins one playing in the 3 மேட்சும் குவாலிஃபயர் 1, அதுக்கப்புறம் போன மேட்ச் ராயல்ஸோட இந்த மேட்ச் 3 பிளே ஆஃப் மேட்ச்லயும் you are seeing your captain coming at number 9 to bat and he bats 15 balls அப்படின்னா that's not a good sign. And அதனால வந்துட்டு உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா that is where the main difference is all about. Too much reliance on the top two. அந்த டாப் டூ ஃபெயில் ஆக ஆரம்பிச்சோடனே அவங்களுக்கு unfortunately they got exposed, but nevertheless brilliant campaign from SRH. We can only say good things about SRH. Making it to the finals is a top class achievement. Salute to SRH. சூப்பர். ஓகே பீடா. ஸோ ஐபிஎல் முடிஞ்சது, நம்ம கவரேஜும் முடிஞ்சது. உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? வியூவர்ஸ்க்கு நன்றி, நம்மளை முழுமையாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டீமுக்கு நன்றி, நீங்களும் வந்து சிறப்பாக வழி நடத்திட்டீங்க. எடிட்டருக்கு நன்றி. உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? வழி நடத்துறது நீங்க தான். Okay, so let us give the credit where it is due. Thanks for the editor. Viewers அதே மாதிரி இப்போ நீங்க உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், that is something which is keep us going on no matter what how busy we are. இப்போ ஒரு சிலர் வந்துட்டு மெசேஜ் ஏறப்பட்டாங்க, ஐயோ இதுக்கப்புறம் உங்களை மிஸ் பண்ணுவோமே. மிஸ் எல்லாம் பண்ணவே மாட்டீங்க, நீங்க உள்ளத்துல இருக்கீங்க. எப்படி உங்களை மிஸ் பண்றோம்? நாளைக்கு ஆரம்பிக்கணும் திருப்பி T20 வேர்ல்ட் கப். அடுத்த டீம்ஸ் இப்ப இந்தியா டீமையும் திருப்பி ரிவ்யூ பண்ணும். நீங்க கேட்ட அப்புறம் முடியாதுன்னு நானும் சாரி சொல்லிடுவோமா? நாளைக்கு திருப்பி கடையை திறந்துருவோம். We are going to come back with India again. South Africa முடிஞ்சது, then we'll come back with Australia, England, the top 10 teams. Which team has got chances to go on the conditions எப்படி இருக்கும் எல்லாத்தையும் right from tomorrow we will start until we come back and entertain you. Yet another episode of IPL னு சொல்ல மாட்டேன், yet another episode of T20 World Cup. Myself and Octopus sir, thanks a lot and bye bye.